கன்னிமாரா பொது நூலகத்தின் பிறந்தநாள் பற்றிய ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் இது. இன்னைக்கு டிசம்பர் 5, நம்ம சென்னையோட அறிவு பெட்டகல்னு சொல்ற கன்னிமாரா நூலகத்தோட பிறந்த நாள். இது வெறும் ஒரு பில்டிங் மட்டும் இல்லைங்க, சென்னையோட அறிவுசார் வரலாற்றோட ஒரு முக்கியமான அடையாளம். முதல்ல இந்த லைப்ரரி எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். அப்போதைய கவர்னர் கன்னிமாரா பிரபு ஒரு விஷயத்த நோட் பண்ணாரு. நம்ம மக்களுக்கு படிக்கிற ஆர்வம் நிறைய இருக்கு, ஆனா அதுக்கேத்த மாதிரி புக்ஸோ லைப்ரரியோ இல்லைன்னு யோசிச்சாரு. அந்த யோசனையோட விளைவுதான் 1890ல அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த அறிவு கோயில். அடுத்து இதோட வளர்ச்சி. அடேங்கப்பா, அது ஒரு பெரிய கதை. ஒரு சாதாரண பொது நூலகமா ஆரம்பிச்சது 1954ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை சந்திச்சது. அது என்னன்னா, இது ஒரு தேசிய வைப்பு நூலகமா மாறுச்சு. அதாவது இதுக்கப்புறம் இந்தியால எந்த மூலையில ஒரு புக்கு பிரிண்ட் ஆனாலும் அதோட ஒரு காப்பி கண்டிப்பா கன்னிமாராவுக்கு வந்தே ஆகணும். யோசிச்சு பாருங்க, இதனால நம்ம நாட்டோட அறிவுசார் சொத்துக்களோட ஒரு லைவ் ரெக்கார்டாவே இது மாறிடுச்சு. அதோட நிக்கல, 1955ல ஐக்கிய நாடுகள் சபையோட வெளியீடுகளுக்கும் இது ஒரு டெபாசிட்டரி சென்டரா மாறி இன்டர்நேஷனல் லெவல்லையும் முக்கியத்துவம் பெற்றுச்சு. சரி, இதெல்லாம் ஹிஸ்டரி. இன்னைக்கு இதோட தாக்கம் எப்படி இருக்கு? கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வரைக்கும் ஆயிரக்கணக்கான பேருக்கு இது ஒரு தாய் வீடு மாதிரி தான். டெய்லியும் காலையில 8 மணிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் அறிவு பசியோட வர்றவங்களுக்கு இது சேவை செஞ்சுட்டு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா 100 வருஷத்தை தாண்டியும் கன்னிமாரா லைப்ரரி இன்னைக்கும் நம்ம சென்னையோட அறிவு தேடலுக்கு வழிகாட்டுற ஒரு கலங்கரை விளக்கமா ஜொலிச்சுட்டு இருக்கு.